வரி வருவாயில ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. மதுரையில் மட்டும் 200 கோடி வரி ஏய்ப்பு செஞ்சிருக்கிறாங்க. அந்த மாநகராட்சியில எல்லாத்துக்கும் வரி, ஆட்டுக்கு வரி, மாட்டுக்கு வரி, பன்னிக்கு கூட வரி போட்டாங்க. அந்த பன்னிக்கு போட்ட வரியிலையும் ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். 200 கோடிங்க. நாம சொல்லல, திமுக அரசாங்கமே கண்டுபிடிச்சு வெளிப்படுத்தி அந்த மேயர் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. அங்க இருக்கிற 4 மண்டல தலைவர் ராஜினாமா. இப்படி இந்த மோசமான ஆட்சி தொடர வேண்டுமா? சொல்லுங்க, தொடர வேண்டுமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் விலைவாசி குறைக்கப்படும், நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ முடியும், சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியும். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீரழிந்து விட்டது. இன்றைக்கு காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்ல. போதை ஆசாமிகள் எகிரி காவலரை அடிக்கின்ற காட்சி தொலைக்காட்சியில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அவல நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. இதையெல்லாம் முடிவு கட்டுகின்ற தேர்தல் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல்.